செந்தில் பாலாஜி வெர்சஸ் எம்.ஆர். விஜயபாஸ்கர். பரம எதிரிகள் மோதிக்கொள்ளும் கரூர் களம். டெல்லி வரை நீண்ட தேர்தல் லாபி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. செந்தில் பாலாஜியை தோற்கடிக்க வேண்டும். கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளையாவது அதிமுக கைப்பற்ற வேண்டும் என எடப்பாடி கொடுத்திருக்கும் அசைன்மெண்ட் தான் கரூரில் தீப்பொறி பறக்க வைத்துள்ளது. ஏற்கனவே அரசியலில் பரம எதிரிகளான செந்தில் பாலாஜியும் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் மோதுகின்ற பாகுபலி கிளைமாக்ஸ் காட்சிகளுக்காக நுனி சீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் கரூர் மக்கள். சமீபத்தில் மாஜி அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் திடீரென கரூர் மாநகராட்சி 11வது வார்டு பகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு எனக்கு வாக்களியுங்கள் என ஓட்டு கேட்டபடியே வலம் வந்தார். அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாவதற்கு முன்பே இவர் இப்படி களம் இறங்க காரணம் என்னவென்று அவரது நெருங்கிய வட்டாரங்களில் விசாரித்தோம். நம்மிடம் பேசிய மாவட்ட நிர்வாகி ஒருவர் கடந்த வாரம் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்த போது அவரை டெல்லியில் வரவேற்றவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இபிஎஸ் டெல்லிக்கு செல்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பே எம்.ஆர். விஜயபாஸ்கர் டெல்லிக்கு சென்றிருந்தார். அதற்கு காரணம் செந்தில் பாலாஜியை தோற்கடிக்க வேண்டும். கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் 2இல் அதிமுக நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு போட்ட உத்தரவுதான் என்றவர். தொடர்ந்து டெல்லி சென்றிருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்பது பற்றி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை செய்தார். பிறகு மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரையை சந்தித்து கரூர் தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்தும் செந்தில் பாலாஜியை தோற்கடிக்க என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் ஆலோசனை செய்தார். 2016 தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜி அதிமுக சார்பில் போட்டியிட்ட போது தேர்தலுக்கு முதல் நாள் அரவக்குறிச்சி தேர்தலை தேர்தல் கமிஷன் ரத்து செய்தது. கரூரில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரானார். இதனால் கொதித்தெழுந்த செந்தில் பாலாஜி, நான் அரவக்குறிச்சியில் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவேன், அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் அமைச்சராகி விடுவேன் என்று தேர்தலையே ரத்து செய்ய வைத்தது தம்பிதுரைதான் என பல கூட்டங்களில் நேரடியாக தம்பிதுரை மீது குற்றம் சாட்டினார். தொடர்ந்து கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தம்பிதுரைக்கு எதிராக செந்தில் பாலாஜி கடுமையாக தேர்தல் பணியாற்றி அவரை தோற்கடித்தார். 2016 அரவக்குறிச்சி தேர்தல் ரத்தானதற்கு தம்பிதுரை காரணமா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் தம்பிதுரைக்கு டெல்லியில் லாபி இருப்பதால் இந்த முறை கரூர் தொகுதி மீது தேர்தல் ஆணையம் தீவிர கண்காணிப்பு செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று தம்பிதுரையிடம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கோரிக்கை வைத்துவிட்டு வந்திருக்கிறார். டெல்லியிலிருந்து கரூர் திரும்பிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்த அடுத்த நாளிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். கடந்த தேர்தலில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனதற்கு காரணம் என்னவென்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தார். நிர்வாகிகள் சொன்ன அனைத்து ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டார். அப்போது அவர், வரும் தேர்தலில் செந்தில் பாலாஜியை தோற்கடிக்காவிட்டால் கரூரில் நாம் அரசியல் செய்யவே முடியாது, அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று கட்சியினரை கடுமையாக எச்சரித்துள்ளதால் இப்போது கரூர் அரசியல் களம் மேலும் சூடு பிடித்துள்ளது என்றார். இது பற்றி கரூர் மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் திருவிக நம்மிடம், கடந்த தேர்தலின் ஓட்டு எண்ணிக்கையில் முதல் ரவுண்டில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் முன்னிலையில் இருந்தார், செந்தில் பாலாஜி பின்தங்கிதான் இருந்தார். கடும் போட்டிக்கு பின் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். இந்த முறை அது நடக்காது. இப்போதே நாங்கள் தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கிவிட்டோம். அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்களை பட்டியல் போட்டு மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்டு வருகிறோம். செந்தில் பாலாஜியின் அரசியல் தந்திரம் இந்த தேர்தலில் எடுபடாது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூரில் வெற்றி பெறுவார். மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்றார். இது பற்றி கரூர் மாநகராட்சி துணை மேயரும் கரூர் தெற்கு நகர திமுக செயலாளருமான தாரணி சரவணன், கடந்த தேர்தலில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி இந்த தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அவர்கள் இப்போதுதான் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி கரூரில் இருக்கும் நாட்களில் எல்லாம் மக்களை சந்தித்து வருகிறார். தலைகீழாக நடந்து ஓட்டு கேட்டால் கூட எம்.ஆர். விஜயபாஸ்கரால் செந்தில் பாலாஜியை கரூரில் தோற்கடிக்க முடியாது. செந்தில் பாலாஜி வெற்றி உறுதியாகிவிட்டது. லீடிங் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ளத்தான் தேர்தல். அதேபோல்தான் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் திமுக அமோக வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமியின் கனவு கரூரில் எப்போதும் நிறைவேறாது என்றார். கரூரில் கரன்சி மழையை எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.